வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கேஷ்யூ கேரமல் க்ரன்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தான், ஆனால் இதை நம்ம கேரமல்லே பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நம்ம கேஷ்யூஸ் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 25 கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுப்பை கண்டிப்பாக சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஹைக்கு போனாலும் அங்கங்கே கருகிடும். ஸோ அது டேஸ்ட்டே கெடுத்துரும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேஷ்யூஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இந்த டைமில் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்தால் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது ப்ராப்பராக க்ரீஸ் பண்ணாட்டி அதில் ஒட்டிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நார்மல் பிளேட்லேயே நீங்கள் க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த 25 கேஷ்யூக்கு 1/2 கப் சர்க்கரை போதுமான அளவு இருக்கும். இல்லாட்டி கேரமல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் கேஷ்யூ சேர்த்திங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ அதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வரும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பார்த்திங்கன்னா நல்லா இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஹனி கலரில் மாறி வரும். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா லைட் ப்ரௌனாக மாறி வருது. ஸோ இந்த டைமில் நம்ம இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெண்ணெய் ஜாஸ்தியாகவும் சேர்க்கக்கூடாது. வெண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேரமலைஸ் ஆகி வராது. அதனால் இந்த ரேஷியோக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடகடன்னு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லா சைடும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். ப்ராப்பராக க்ரீஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க, இல்லாட்டி பட்டர் பேப்பரில் அப்படியே ஒட்டிக்கும். எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே இது ஹார்டாகிடும். இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஹார்டாகிடுச்சு. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால மிஷின் இருக்காது. ஸோ கையில் ஈவனாக பிரேக் பண்ண முடியாது. நீங்கள் சும்மா ரேண்டமாக பிரேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் உள்ள கேஷ்யூஸ் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கரெக்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ பிடிச்சிருந்துச்சிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.